ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் வயசுக்கு வர்றது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதை விட்டு போட்டு ஆள் கண்டாலும் சாட பேசவும் வீட்டு ஆம்பளையில கிண்டல் பண்ணவும் சொல்லி கொடுத்தா இப்படி தான் நடக்கும். இல்ல பெரியப்பா, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. எப்படி இருக்க கூடாது, அடுத்தவங்களை எப்படி நடத்த கூடாதுன்னு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். கேட்டுக்க ஞானா, பாத்துக்கப்பா உன் புள்ள எப்படி பேசுதுன்னு. அப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு பெரியப்பா, அவரால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அவரை அப்படி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் ஐசு, என்ன பேசிட்டு இருக்க? இந்த வயசு மேல பேசிட்டு இருக்க? அண்ணா விடு, என்ன சொல்றீங்க நீ? ஏய், என் புள்ள மேல கை வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். பலங்கிறது உன்னை மாதிரி இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறது இல்லையா? இங்க இருக்கு, இங்க இருக்கு. நான் என் புள்ளை கண்டி எது வேணா செய்ய துணிச்சிட்டேன். மரியாதையா அவ விருப்பத்துக்கு அப்படியே விட்டு மரியாதையா போயிருங்க. உங்க எல்லாருக்கும் அதுதான் நல்லது சொல்லிவிட்டேன். என்னம்மா மிரட்டுறியா? ஆமாயா, மிரட்டுறேன், தெரியலையா? என்ன செய்வ? என்ன செய்ய முடியும் உன்னால? என்ன வேணா செய்வேன், செய்யல நின்று பாரு. ஞானா, இது சரியா வராதுப்பா. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். இது நம்ம புள்ளப்பா, நம்ம தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நீ உடனே உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லு. உனக்கு தான் மாமி மச்சான் வகைறான்னு எவனும் கிடையாது இல்லை. உன் மாமியார்ட்ட சொல்லி அவங்க அண்ணன் தம்பி வகைரா எவனா இருந்தாங்கன்னா வர சொல்லு, வந்து முறை செய்யறதுக்கு போனை போட்டு வர சொல்லு. ஏய், இங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்க மனசுல நல்லா இருத்திக்கிறங்க. சும்மா இந்த பங்காளி பொங்காளின்னு கூப்பிடுறது, போற வரவனையெல்லாம் அழைச்சு வச்சுக்கு முறைச்சின்னு சொல்றது, அப்புறம் மஞ்சள் தண்ணியை கொண்டு ஊத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எவனாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அத்தனை பேரும் அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டு பேருன்னு சொல்லிவிட்டேன். என்னம்மா செய்வ? என்ன செய்வ? என்ன வேணா செய்வ? நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ஏய் ஐசு, கேட்டுக்க. நான் இருந்தா தானே இதெல்லாம் செய்வீங்க. நான் ஓடி போயிடுவேன். என்ன ஐசு? நான் ஓடி போயிடுவேன். அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன். சத்தியமா நீங்க எல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா நான் ஓடிடுவேன், இல்லனா செத்து போயிடுவேன். ஏய் ஐசு, என்ன பேசுற? பைத்திய மாதிரி பேசாத ஐசு. என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு சாகணும்? நீ எதுக்கு சாகணும்? நான் தான் சாகணும். உனக்காக தான் இந்த வீட்டுல இத்தனை காலம் அடிமை வாழ்க்கை வாழ்த்துக்கு இருக்கேன். உன்னை சாக கொடுக்கத்தால இத்தனை வருஷம் தான் இவனை செத்து செத்து வாழ்ந்துக்கிறேன். இந்த கோலப்பையலோட குடும்பம் நடத்திக்கிறது அடிமை மாதிரி. எதுக்கு நீ சாகணுங்கிறேன்? என்ன மீறி எவன் என்ன கிழிக்கிறான் நான் பாக்குறேன். என்ன நீங்க எடுத்த கத்தி வெட்டுவா, நாங்க எடுத்த வெட்டாதாயா? இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு போனம் விழுதுரா, ஒரு போனம் விழுது. யாரோட போனம்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். தாய் தார தங்கச்சி புள்ள யாரையும் விட மாட்டேலா? என் பிள்ளைக்காக தான் நான் இருக்கேன். எவனாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, என் படத்தை தாண்டி தான் போட சொல்லி என் பிள்ளை சொல்றதுதான் இங்க நடக்கும். அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். பாத்துடலாம். பிள்ளைய வளர்த்து உங்க கையில தூக்கி கொடுப்பாங்களா? என்ன நினைச்சுக்கிறீங்க? பொம்பளை பொம்பளை பெரியல உட்கார. எதுக்கு எங்க முன்னாடி அலைஞ்சிட்டு இருக்க? மாமா உங்க முன்னாடி எப்படி? உட்காரு உட்காரு. என்னப்பா சக்தி, அங்க நிக்கிறிய? கேட்டே இல்ல மேல பேசினதெல்லாம் கேட்டுச்சுல்ல? கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். ஞானம் முட்டாட்டி அருவாள் எடுத்து வெட்டு வைங்கிறாப்பா எல்லாரையும். அது கூட பரவாயில்ல, ஞான பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருவேங்கிறா. உண்மையிலே நான் பயந்துட்டேன். வீட்டு பொம்பளை எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்னை கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சியை கார்த்தி போறாங்க. அசிங்கப்பட போறது அவங்க தான், நான் இல்ல. வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியேயும் சரி குணசேகரனை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. நான் இல்லாமல் வந்துருச்சா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையும் வசதியும். மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை பையலை கொண்டாந்து வீட்டில் அழைச்சி உட்கார வச்சுட்டு என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? என்னை பேசுனது கூட பரவாயில்லைங்க, அது எப்பயும் பேசுறதேன். ஆனால் உன் பொண்டாடி உடனே அசிங்கப்படுத்திட்டா. அதை நினச்சா தான் மனசு கஷ்டமா இருக்கு.
இருக்கிறாங்க. எப்பா நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கு முறை செய்ய வேண்டாமா? அவன் விருந்து சாப்பிட வந்து பட்டினியாவை கிடப்பேன். ஏதாவது சமைக்கணும்ல. இந்த ஆரம்பிச்சிட்டார்ல, சோறு சோறு சோறு. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது முக்கியமா இல்ல இந்த லூசு பேலுக்கு சோறு போடுறது முக்கியமா? அவளுங்க எதுக்கு நான் சமைக்கணும்? அதை வச்சுட்டு தானே ஓவரா ஆடிட்டு திரியிறாளுங்க. நம்ம ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி வரவ போனேன். நம்ம கந்தாண்ண கடையில சொன்னா காடை கௌதாரி மீன் மட்டன் சுக்கான்னு எல்லாத்தையும் 1 மணி நேரத்துல கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடுவாப்ல. இவனுக்கு சமைச்சு போடதான் ஊரு கொடுத்தி வச்சிருக்கானே. அதை செஞ்சுட்டு போறதை விட்டுட்டு இவளுக்கு பின்னாடி ஏன் நான் தொங்கணும்? எப்பா நமக்கு இருக்கிற வசதிக்கு கந்தம் கடை இல்லப்பா. மதுரையில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்லே நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அது ஒரு குடும்பத்துக்கு அழகா? அது என்ன பொழப்பு? விருந்துக்கு மாப்பிள்ளையை வர வச்சுட்டு ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? நம்ம வீட்டில் சமையல் பண்ணி அவனுக்கு பரிமாறணும்ப்பா. அதான நம்ம கலாச்சாரம். இனிமேல் நம்ம வீட்டில் எதுவுமே முறையாக நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சுங்கண்ணா. இவ்வளவு காலமாக கட்டி காப்பாற்றினா மான மரியாதை எல்லாத்தையும் பொண்ணு தூக்கி வெளியே வீசிட்டா. ஏன்னா உன் பொண்டாட்டி பேசின தோரணையை பார்த்தே இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உழைக்கிறாளாம், அடிமையாக இருக்காளாம். ஆமாம், நம்ம மட்டும் காலையில் எந்திரிச்சு அப்படியே சினிப்பிரியா மினிப்பிரியா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு கிளப்பில் போய் சீட்டு விளாண்டு தானே வரோம். நம்மளும் காலையில் வெள்ளன தானப்பா எந்திக்கிறோம். எந்திரிச்சு செஞ்சு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அவசர அவசரமாக ஓடி உழைச்சிட்டு தானப்பா வரோம். இவங்களுக்கு ஒத்த வேலை, நமக்கு 1008 வேலை. என்ன பேசுகிறா? இந்தா இவ்வளோ பெரிய வீட்டில் இன்றைக்கி நடு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அடுப்படியில் உட்காந்து அப்படியே கரண்டியை வச்சு கிண்டிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய வீடு வந்துருமா? பாத்திரம் மண்டங்களை கழுவி கவித்திட்டு இருந்தா சொத்து சுகமெல்லாம் தானாக ஓடியாந்து ஒட்டிக்கிறோமா? உன் பொண்டாட்டி ஒரு காதுக்கு 8 கம்மல்னு 2 காதுக்கும் 16 கம்மலை மாட்டிட்டு பேசுகிறாப்பா. அதெல்லாம் எப்படி வந்துச்சு அவள் காதுக்கு? நீ நானும் ராப்பகலாக உழைச்சதுனால தானே காதில் மாட்டிருக்கா? சும்மா மாட்டிட முடியுமா? மானரோசம் பார்த்தா அதெல்லாம் கழட்டி எரிய சொல்லப்பா. உன் பொண்ணு படிக்கிறதுல பள்ளிக்கூடம், அதுக்கு லட்ச லட்சமாக பீஸ் கட்டுறமே, எப்படி கட்டுறான்? நீ நானும் மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சு தான் கட்டுறான், சும்மா கிடையாது. அதெல்லாம் விடு, பெத்த பிள்ளைக்கு செஞ்சு தான் ஆகணும். சும்மா அப்படி வாசலை பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா 2 காதுக்கும் 16 கம்மல், 2 கைக்கும் கலர் கலராக வளையல், கழுத்தில் 7 முழத்துக்கு சங்கிலி, கலர் கலராக புடவை எல்லாம் வந்துருமா? நன்றி கெட்டவளுக்கு. உன் பொண்டாட்டி மூச்சு அடக்கிட்டு அத்தனை பேசுகிறா, பார்த்துக்கிட்டு பேசாமல் நிற்கிற. நாக்கு அப்படிங்க சார மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டாமா? நீ வெள்ளந்தியா இருக்கிறதுனாலப்பா உன்னை ஏறி மிதிக்கிற. நானும் தம்பி பொண்டாட்டியை வரம்பு மீறி பேசிடக்கூடாதுன்னு அமைதியாக நிற்கிறேன். அந்த கண்ணி எரிஞ்சு அவட்ட என்னை அந்த ஆளுங்கிறா, உன்னை மரியாதை இல்லாமல் பேசுகிறா. என்னப்பா அது? இங்கே பாரு, நான்லாம் உட்கார வச்சு பாடம் எடுத்தேன்னு வை, 50 நாளைக்கு எடுப்பேன். அவ்வளவு அனுபவம் இருக்கு எனக்கு. வெட்டு வேணும் சொல்லி இருக்கக்கூடாது, வெட்டி இருக்கணும். இங்கே பாரு யானா, உன் பொண்ணுக்கு நீ சடங்கு சுத்தாம போ. அதோட விளைவுகள் என்னங்கிறத ஒரு தாயாக அனுபவிச்சுட்டு போட்டோம், விட்டுரு. ஆனால் உன் பொண்டாட்டி பேசுகிற அளவுக்கு அநாகரியமாலாம் எனக்கு பேச தெரியாதுப்பா. எல்லாத்தையும் விடுப்பா. வீட்டுக்கு வந்துருக்கிற மாப்பிள்ளையை பட்டினியாக உட்கார வைக்கலாமா? அது கேவலம் இல்லையா? இந்த வீட்டு மருமக்கமாக இருக்கிற உரிமை மட்டும் அவளுக்கு வேணும், ஆனால் கடமை செய்ய மாட்டாளுங்களா? என்ன நியாயம் இது? இந்த ஆளு இருங்க வர. அக்கா 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 ப்ளீஸ் இருங்க. இரு ஜனனி, அவர் தானே மருமகள்லாம் கடமையை செய்யாம இருக்காங்க சொல்றாரு. மருமக கடமையை நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் நீ பாரு. அக்கா நீங்க போகாதீங்கக்கா. நீ சும்மா இரு ஜனனி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு? அவர் பேசிக்கிட்டே போறாரு, கேக்குறல்ல? அவருக்கு ஒரு எண்டு கார்டு போட வேண்டாம்? அக்கா இப்ப போய் எதுவும் பேச வேண்டாம்க்கா. முதல்ல ஐஸ்வர்யாவை பாருங்க. அக்கா முதல்ல எழுந்திரிச்சு அவளை குளிக்க வைங்க. நான் போய் அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜனனி. அக்கா ப்ளீஸ்க்கா எந்திரிங்க. அவளை கம்ஃபர்டபுளா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் போய் வாங்கிட்டு வரேன். அவளை ரெஃப்ரெஷ் பண்ண கூட்டிட்டு போங்க. அக்கா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல ஜனனி, எனக்கு அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டு மருமகளா என் கடமையை சரியா செய்ய போறேன். ஆனா நீ சொல்றது சரிதான், இதுக்கு வயிற்றுக்கு எதா கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறைக்க கூடாது. மத்த விஷயம் எல்லாம் விடு, உடம்புக்கு சத்து முக்கியம். அக்கா அந்த நல்லெண்ணெய் எடுத்துட்டு வரட்டா? அதுக்கு பிறகு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன். ஏய், நீங்க 2 பேரும் முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க.
உங்களுக்கு சாப்பிடதான் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு தண்ணி ஊத்துங்க முதல்ல. சரி. அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஜனனி நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு இந்த வீட்ல நடக்க போறதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. நீ சொன்ன மாதிரி அதுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வா போ. அக்கா அழுகாதீங்கக்கா, ஒரு கை பாத்துருவோம். நீங்க புள்ளைய கூட்டு போய் குளிக்க வைங்க, அதுக்கு நல்லதெல்லாம் பாருங்க. நான் பேசினது தப்பா நந்தினி? இன்னைக்குதான் கரெக்டா பேசிருக்கீங்க. ஏய் நாச்சி பெருமாள நில்லு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நீ தானே? இரு, கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வெடி வைக்கிறியா நீ? ஆ, எத்தனை வெடி வச்சாலும் காலில் போட்டு நசிக்கிடுவேன். வெடிக்காது. போ போ, பார்த்துக்கிறேன். சக்தி வா, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். பார்ப்போம். இவரை இன்னைக்கு உண்டு நாக்கினாதான் எனக்கு தூக்கம் வரும். 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள 2 பேர் ரெடியா இருக்கணும், புரியுதா? அக்கா கூட்டு போங்கக்கா, கூட்டிட்டு போங்க. எனக்கு கீழே வேலை இருக்கு. டா ஆதிரா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிரு. நான் எடுத்து வைக்கிறேன். நீ ஐஸ், நான் போய் எல்லாம் ரெடி பண்றேன். ம், ஐசு வா, எந்திரி குளிக்கலாம் வா. இது கிழிக்கலாம் இல்லம்மா, கையை தான் கொஞ்சம் கிழிச்சிருச்சு. பரவாயில்ல விடு, சரியாயிடும். ஏய் வாடிங்க. அங்கிட்ட என்ன இவ்வளவு அவசரமா போற? காப்பி போட போறேன். காப்பி யாருக்குமா போட போற? ரேணுகாக்காக்கும் ஐஸுக்கும் காப்பி போட போறேன். ஏமா, வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிளைக்கு சாப்பாடு போடணும்னு காட்டுக்கு கத்திட்டு இருக்கேன். அதுக்கு சமையல் பண்ணாம காப்பி போட போறியா நீ? இல்ல மாமா, அது மெயின் ப்ராசஸ், இது பேசிக் ப்ராசஸ். ஏ பைத்தியம், என்ன ஓடிட்டு இருக்க? இருங்கங்க, பேச விடுங்க. ஞான மாமா என்ன சொன்னாரு? அந்த புள்ள 3 நாளா நம்ம கூட புழங்கிருச்சு, தீட்டாகி போச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு தானே விருந்து சமைக்கணும். அதுக்காண்டிதான். தீட்டோட எதுவும் செய்ய முடியாதுல்ல. அதுலதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? ஐயோ, உங்களுக்கு இருக்கே மாமா. இந்த வீட்டோட ஆணி வேர் நீங்க. உங்க நம்பிக்கை இல்ல எங்க நம்பிக்கை மாதிரி இல்ல. அதனால என்ன பண்றோம், காப்பியை குடிச்சுட்டு வீட்டை ஃபுல்லா முழுகி விட்டுட்டு, அத்தை போன தடவை காசிக்கு போனப்ப தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாங்களே, அதை வீடெல்லாம் தெளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் காத்தாட வெளியில உட்காந்துக்கங்க. அதுக்குள்ள மாப்பிளை மயங்கி விழுந்துருவேன். அவனுக்கு குளுக்கோஸ் சேர்த்து அப்புறம் சோறு போடணும். அது நீங்களாச்சு உங்க மாப்பிளையாச்சு, நீங்க எப்படியாவது பாத்துக்கோங்க உங்க மாப்பிளைய. கதிரே பாத்துக்கப்பா, அடுத்து ஓம் பொண்டாடி தலை எடுக்கிறாப்பா. எடுக்கட்டும். பிடிச்சவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பாக்குறேன், இருக்கட்டும். இந்த கலர் ஓகே தான் ஜனனி. ஜனனி, கௌதம் கௌதம் ரொம்ப சாரி கௌதம். இங்க எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? வேற யாரையும் நம்ப முடியாம தானே நான் உன்னை நம்பினேன். நீ இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கல. உன்னை தப்பா நினைச்சு அன்னைக்கு கோவத்தில் அவள் இப்படி பேசிட்டா. நீ எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியுமே இந்த கல்யாணம் நடக்காம போச்சு. அன்னைக்கு அருணை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிலவரம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஐம் சாரி கௌதம். இல்லை ஜனனி, என் மேலேயும் தப்பு இருக்கு. ஒருவேளை நான் அருணை கூட்டிட்டு வந்திருந்தா இந்த ஆக்சிடென்ட்டே நடக்காம போயிருக்கலாம். ஆனா என்னோட சிச்சுவேஷன் அவனை கூட்டிட்டு வர முடியல. என் பிரச்சனையில அவன் மாட்டிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவனை தனியா அனுப்பி வச்சேன். பட் இப்படி நடக்கும்னு நினைக்கல. நீ என் மேல கோவப்பட்டு ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் அருணை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எந்த தகவலும் இல்லை. அப்புறம் பேப்பர்ல எஸ்கேஆர் தம்பி ஆக்சிடென்ட்னு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான்
விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை படிச்சப்ப இன்னும் கில்ட்டி ஆயிடுச்சு. சாரும் மேமும் அவனை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அவன் பையன் மாதிரின்னு பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காங்க. என்னால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த குற்ற உணர்வு என் மனசுல அப்படியே இருக்கு. நடக்கிறதுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு நினைச்சா நம்மளால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாம போயிடும் கௌதம். கரெக்ட் தான். ஆனா அருணோட நான் பேசினது, அவன்கிட்ட சொன்ன விஷயங்கள் என் மனசுல அப்படியே இருக்கு சக்தி. ஆதிரையை கல்யாணம் பண்ணிக்க போறதுல அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். இப்ப அது நடக்கலைங்கிறப்ப மனசுல ரொம்ப ஆழமான வருத்தம். சரி கௌதம், காலம் இதை எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். நாங்க வீட்டுக்கு கிளம்பணும், அப்புறம் பார்க்கலாம். See you. சரி வரோம். சொல்லுங்க. ரொம்ப நாளா ஜீவானந்தம் சாரை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆர்வமா இருக்கிறது சரிதான், ஆனா ஆர்வ கோளாறா இருந்து மற்றவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. நான் உங்களுக்கு மெசேஜ்ல அட்ரஸ் அனுப்புறேன், அங்க வந்துருங்க. உங்களை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கேர்ஃபுல்லா வரணும். ஓகே. ஐஸ்வர்யா, நீ இவ்ளோ தூரம் பேசினதை கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப உருகி போச்சு. நீ சொன்னது ஒவ்வொன்றும் நந்தினி என்கிட்ட சொல்ல சொல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி புரிஞ்சுது. நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கான அத்தனை தகுதியும் உனக்குள்ள இருக்கு. இனிமே யாரும் எதையும் சொல்லி போதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. ஐசு, நானோ உங்க அம்மாவோ அமைதியா இருக்கோன்னு மட்டும் நினைக்காத என்ன? எங்களோட பிள்ளைங்க எங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழக்கூடாதுங்கிற எண்ணத்தை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை ரொம்ப உறுதியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட உனக்கு இப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா ஒண்ணு, இது எல்லாமே ஒரு அனுபவம் தான். உன் வேதனையை தாண்டி நீ யோசிக்க வேண்டியது உன்னோட குறிக்கோளை பத்தி மட்டும்தான். நம்ம தர்ஷினி இருக்கால, அவளை விட நீ ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற ஆள்னு எனக்கு தெரியும். இந்தா, இவளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பல விஷயங்கள்ல சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. நமக்கு பிடிச்சத நம்ம எப்போதுமே நேர்மையா செய்யணும். இந்த எண்ணம் மட்டும் மனசுக்குள்ள இருந்தா அது நம்மளை வெற்றிக்கான பாதையில கூட்டிட்டு போகும். இந்த சமூகத்துல பிறக்கிற எல்லாருமே சமந்தான் ஐசு. தெரியாமன்னு சொல்றதை விட கேட்டா நாங்க அப்படியே பழகிட்டோன்னு சொல்றவங்க தான் அதிகம். சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வை பத்தி பேசுற எத்தனையோ பேரு இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தியும் பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தியும் பேசுறாங்க. பேருக்கு ஒரு பொண்ணை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு, பாத்தீங்களா பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறோன்னு ஊர்ல பேரை சம்பாதிச்சுட்டு பின்னால ஏறி வர எல்லா பெண்களையும் எட்டி தள்ள வேண்டியது.
இது எல்லாமே ஒரு ஷோ தான் ஐசு. மேடை பேச்சு வேற, வாழ்க்கை முறை வேறங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க உங்க பெரியப்பா இருக்காருல்ல, அவரை மாதிரி பிற்போக்குவாதிகள் 1000 பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில போ, லட்சம் குணசேகரன் இருக்காங்க.